உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவல்லையும் சிந்திக்கின்றோம். இன்று ஒரு நன்னாள். இறைவன் சிவம் என்றால் மங்களம் என்று ஒரு பொருள். சிவம் தமிழ் இரண்டும் சிவம் சைவத்தோடு சம்பந்தமாவது என்று திருமூலர் காட்டுவார். அதனால்தான் நம்முடைய தர்மயாதினத்தினுடைய கோட்பாடுகளில் முதலாவதாக கொண்டிருப்பது சைவமும் தமிழும் தழைத்தினி தோங்குக என்பது. சிவபெருமான் தமிழுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர். சிவபெருமான் தமிழ் மொழியிலேயே கையொப்பமிட்டவர். சிவபெருமான் தமிழை கேட்பதற்காகவே தாம் குடும்பத்தோடு கைலாயத்திலிருந்து இங்கே இறங்கி வந்துள்ளார். அப்படிப்பட்ட ஒரு மொழி தமிழ் மொழி, தென்னகத்திற்குரிய சிறப்பு மொழி. இது உலகளாவி பரந்திருக்கின்ற மொழியாக விளங்குகிறது. இந்த தமிழை எல்லா நாயன்மார்களும் நமக்கு போற்றி பாதுகாத்திருக்கிறார்கள். சைவம் வளருவதற்கு தமிழ் மொழி மிக சிறப்பாக இடம் கொடுத்திருக்கிறது, இலக்கணமாக விளங்குகிறது. இலக்கண மொழிகளில் தமிழ் மொழி பக்தி சுவையை காட்டுவதற்காக இந்த மொழி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே சிவபெருமான் அவர் கையொப்பமிட்டு எழுதியது 2 கடிதங்கள். ஒரு கடிதம் பொருள்வேட்டு, மற்றொரு கடிதம் அருள்வேட்டு. இந்த அதாவது வேண்டுதல் கொண்டு இருவருக்கு எழுதிய கைச்சீட்டுகளும் தமிழிலேயே இறைவன் எழுதி கையொப்பமிட்டான். ஒன்று பானபத்திரனுக்காக சேரமான் பெருமானுக்கு எழுதியது. இது பொருள் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்பதற்காக. இதிலே இன்றைய நடைமுறைகளை பெருமான் தான் முதலாக சிவபெருமான் நமக்கு காட்டியிருக்கிறார். அனுப்புனர், பெறுநர், பொருள், சப்ஜெக்ட், இந்த 3ஐயும் வைத்து எழுதியிருக்கிறார். மன்னிய சிவன் யான் என்று முதலாவதாக அனுப்புனர் என்பதை காட்டுகிறது. சேரலன் காண்க என்று பெறுநரை காட்டுகிறது. வான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே என்று சப்ஜெக்ட், அதாவது அதனுடைய பொருள் தன்மையை காட்டுகிறது. இப்படி சேரமான் பெருமானுக்காக, பானபத்திரனுக்காக சேரமான் பெருமானுக்காக எழுதியது ஒரு கடிதம். மற்றொன்று பெத்தான் சாம்பானுக்காக உமாபதி சிவத்திற்கு எழுதியது அடுத்த ஒன்று. அதில் அடியார்க்கெளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு பெத்தான் சாம்பானுக்கு பேதமர தீக்கை செய்து முத்தி கொடுத்தல் முறை என்று ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அது வெண்பா. அதனால் இந்த இதில் அடியார்க்கெளியன் சிற்றம்பலவன் என்று அனுப்புனரையும், அடியார்க்கெளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியாருக்கு என்று அது பெறுநருக்காகவும், பெத்தான் சாம்பானுக்கு தீக்கமர தீட்சை செய்து அனுப்புதல் முறை என்றதை காட்டுமுகமாக 3ம் இதிலேயும் வைத்து காட்டுகின்றார். இப்படி ஒரு தமிழிலேயே கடிதத்தை எழுதிய முதலாவதாக சிவபெருமானுக்கு மட்டுமே இந்த தமிழ்மொழி வளர்ச்சியிலே அவர் காட்டிய பங்கு. குமரகுருபரர் காட்டுகிறார். சிவபெருமான் உக்கிரகுமாரனாக பாண்டியனாகவும், சவுந்தரமார பாண்டியனாகவும், முருகப்பெருமான் உக்கரகுமார பாண்டியனாகவும், மதுரை அம்மை மீனாட்சி தடாதக பிராட்டியாராகவும் வந்தது எதற்காக என்று சொன்னால், தென்னகத்தில் இருக்கின்ற தமிழ் மொழியை கேட்க வேண்டும் என்பதற்காக, அந்த சுவையை அருந்த வேண்டும் என்பதற்காக வந்தார்கள் என்று குமரகுருபரர் காட்டுகின்றார். சவுந்தரமாறனானதும்
உக்கிரகுமாரன் என பெயர் தரித்ததுவும் தடாதகை என்று பெயர் தரித்ததுவும் தண்டமிழ் கூட்டுணும் வேட்கையால் எனில் இக்கொழிதமிழ் பெருமை யார் அறிவார் என்று காட்டுகின்றார். அத்துடன் தமிழ் மொழி பெரியதா சிவம் பெரியதா என்று எது மூத்தது என்று ஒரு கேள்வி வருகிறது. அப்பொழுது இறைவன்தான் முதலாவதாக என்று சொன்னார். இறைவன் முதலாவதாக என்று சொன்னால் தமிழ் அப்போது பிறந்ததா என்று கேட்கிறார். இல்லை, ரெண்டுமே உடன் நிகழ்ச்சி பொருளாக கொண்டு ஒரு தென்னந்தமிழின் உடன் பிறந்து. ஏன்னா கடவுள் இந்த இதுகளை பற்றி நாம் சிந்திக்காமல் காற்று எப்போது தோன்றியது என்று ஒரு கேள்வியை அடுத்து கேட்டார். காற்று எப்போதும் இருக்கிறது, 5 பஞ்சபூதங்களில் அது ஒன்று என்று சொல்கிறார். அப்போனா அது கண்ணுக்கு தெரியாமல் அந்த காற்று இருக்கின்ற போது காற்று எப்போது தோன்றியதோ அப்பொழுதே இந்த இறைவன் தோன்றியவன் இருக்கின்றவன் என்பதை காட்டுகிறார். தென்னந்தமிழின் உடன் பிறந்த சிறுகாலரும்பி தீயரும்பி என்று காட்டுகின்ற போது அப்போது தமிழோடு பிறந்து ஒடு உறுப்பு என்பது உயர்ந்தோன் மேற்றே என்று இலக்கணம் காட்டுகிறது. இப்போ நான் மாணவனோடு ஆசிரியர் போனான் என்று சொல்லுவதில்லை, ஆசிரியரோடு மாணவன் சென்றான் என்று தான் இலக்கணத்தில் சொல்லுவார்கள். அதே போன்று தான் ஒடு உறுப்பு உயர்ந்தோர் மேற்றே என்று அந்த இலக்கணம் காட்டுகிறது. அதனால் தமிழோடு பிறந்து பழமதுரையில் வளர்ந்த கொடி சப்பானி கொட்டி அருளே என்று காட்டுகின்றார். அதனால் இறைவனுடைய மனைவி அம்மையினுடைய மகன் முருகன், இந்த மூவருமே தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள். அந்த ஒரு குடும்பம், சிவ குடும்பம் என்பது தமிழோடு சம்பந்தப்பட்டது. சிவபெருமான் கடிதம் எழுதியது மட்டுமல்ல, நாயன்மார்களுக்கு அடியெடுத்தும் கொடுத்திருக்கின்றார். அதாவது பாடல் வரிகளை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அவர் வழக்காடுகின்றார். எனக்கு நீ அடிமை என்று சொல்லுகிறார். உனக்கு நீ ஒரு பிராமணர், நான் ஒரு பிராமணர். ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாவது எப்படி என்று கேட்கின்ற போது உன்னுடைய பாட்டனார் எனக்கு எழுதி கொடுத்த ஓலைச்சுவடி இருக்கிறது என்று அவர் எடுத்து காட்டுகிறார். அதை பார்த்த பிறகு அதை மறுத்து அவர் கிழித்து விடுகிறார். மீண்டும் மூலச்சுவடி நான் வைத்திருக்கிறேன் என்று அழைத்து கொண்டு காட்டுகிறார். அங்கே நாவலூருக்கு வருகின்ற போது அவர் உள்ளே சென்று மறைந்து விடுகிறார். அப்போதுதான் இறைவனுடைய தன்மையை அவர் உணர்கிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், என்னை பற்றி பாட வேண்டும் என்று. உன்னை எப்படி நான் பாடுவது என்று தெரியவில்லையே என்று சொல்லுகின்ற போது, பித்தா பிறைசூடி பெருமானை அருளாலா என்று அவரே தமிழிலேயே அடியெடுத்து கொடுக்கிறார். மற்றொரு முறை திருவாரூருக்கு செல்லுகின்ற போது அங்கு அடியார்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை மதிக்காமல் இவர் உள்ளே சென்று வழிபாடு செய்கிறார். அதனால் அந்த அடியார்களுக்கு கோபம், இவர் நம்மை மதிப்பதில்லையே என்று. அப்பொழுது அந்த இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இந்த அடியார்களினுடைய பெருமையால் தம்மையொப்பார் பேணலால் எம்மை பெற்றார் என்று அந்த அடியார்களினுடைய பெருமையெல்லாம் சொல்லி அவரை வணங்கி வர வேண்டும் என்று தேவாசிரியர் மண்டபத்திற்கு அனுப்பி அந்த மரியாதையை செலுத்த சொல்லுகிறார். அப்பொழுது இறைவன் இந்த அடியார்களினுடைய பெருமையை நான் எப்படி உணர்வது என்று கேட்கின்ற போது, தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று அவர் அங்கே காட்டுகிறார். அப்படி அடியார்களினுடைய பெருமையை எடுத்தும் சொல்லியும் அதுவும் தமிழிலேயே இறைவன் அடியெடுத்து கொடுத்தான். இருவருக்கு அடியெடுத்து கொடுத்தது மட்டுமல்ல, சேக்கிழார் பெருமானுக்கும் கூட அந்த திருத்தொண்ட தொகையை வளர்ச்சியாக உமாபதி சிவம், நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியிலே அடியார்களினுடைய பெருமையை சொல்லுகிறார். அதனுடைய வளர்ச்சியாக வகையிலிருந்து விரிவாக புராணமாக சேக்கிழார் பெருமான் அவர் பாடுகிறார். அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர். அவர் இந்த சமயத்துறைக்கு வந்தபோது அடியார்களினுடைய பெருமையை நாம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தபோது எப்படி பாடுவது என்று அவர் திகைத்து நின்ற போது இறைவன் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்கிறார்.
அந்த நாள் அந்த உலகலாம் என்று சொல்லி உலகலாம் என்று நிறைவு செய்கின்ற பகுதியாக பெரிய புராணம் அமைந்திருக்கிறது. இப்படி இந்த சிவபெருமான் மூவருக்கு இந்த 3 இடங்களில் அடியெடுத்து கொடுக்கிறார். சுந்தரருக்கும் இங்கே சேக்கிழாருக்கும் அடியெடுத்து கொடுக்கிறார். இன்னும் பல அற்புத நிகழ்வுகளை தமிழ் மொழியிலேயே செய்திருக்கிறார். சேரமான் பெருமான் எப்போதுமே சிவபூஜை செய்கின்றவர். சிவபெருமான் பூஜை செய்கின்ற போது நிறைவிலே தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற அந்த கூத்தொலியினுடைய சத்தம் கேட்கும். அப்படி ஒரு நாள் அவருக்கு அந்த கேட்காமல் இருந்தது. கேட்காமல் இருந்தபோது அவர் நாம் பூசையில் ஏதேனும் குறைபாடு செய்துவிட்டோமோ என்று தன்னை வருத்தி கொள்ள நினைக்கின்றார். அப்பொழுது சிவபெருமான், நான் சுந்தரருடைய பாட்டிலே மயங்கி நின்று விட்டேன், ஆகையினால் வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்று சுந்தரரையும் சேரமான் பெருமானையும் இணைத்து வைக்கின்ற ஒரு முயற்சியாக தமிழ் மொழி அங்கே பயன்பட்டிருக்கிறது. அத்துடன் தன்னுடைய பாடலுக்கு இறைவன் தமிழ் மொழியில் பாடிய தேவாரத்திற்கு இறைவன் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறான். அதை அவரே சொல்லுகிறார். ஆகையினால் நான் வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்று. இதை ஞானசம்பந்த பெருமானும் கூட திருவையாற்று பதிகத்திலே சொல்லுகின்ற போது பெண்கள் எல்லாம் பாடுகின்றார்கள் தமிழ் மொழியிலே, அதை இறைவன் கேட்கிறான் என்பதை அவர் சொல்லுகிறார். பண்ணி நல்ல மொழியார் பவளத்துவர் வாயினார், எண்ணி நல்ல குணத்தார் இனவேல் வென்ற கண்ணினார், வண்ணம்பாடி வழிபாடி தம் வாய்மொழி பாடவே அண்ணல் கேட்டுகந்தார் ஐயாருடைய ஐயனே என்று சொல்லுகிறார். அப்படி சேரமான் பெருமானையும் சுந்தரரையும் இணைத்து வைத்தது இந்த தமிழ் மொழியாக விளங்குகிறது. அத்துடன் இறைவியினுடைய கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா என்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை வந்தபோது, நீ வழிபடுகின்ற என்னுடைய துணைவியாக விளங்குகின்ற பார்வதி தேவிக்குமா என்று அவர் கேட்கின்ற போது, அந்த நறுங்குந்தலுக்கும் என்கின்ற போதுதான் நக்கீரர் அங்கே தடுமாறுகிறார். அந்த நிகழ்விலேயும் கைச்சீட்டு எழுதி அவன் கோளர் வணிகனாக இருந்து இறைவன் அந்த தமிழ் மொழியினுடைய அரங்கேற்றத்தை கேட்கின்ற போது, அவர் மற்ற பாடல்களுக்கெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டிருந்த போது சிந்தவில்லை. இந்த தமிழ் மொழியை பாடுகின்ற போது கண்ணீர் சிந்தி ஆனந்த களிப்பிலே இருந்தார் என்று நமக்கு காட்டுகிறது. இந்த நிகழ்வு போது சேரமான் பெருமானையும் சுந்தரரையும் இணைத்து வைத்தது. அதே போன்று தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தம் நல்கினீர் என்று சொல்லுகிறார். திருவீழிமிழலைக்கு ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சென்று தரிசனம் செய்கிறார்கள். அங்கே வறட்சி காலமாக இருந்ததினால் அப்போது அங்கே உணவு கொடுக்க முடியாமல் மக்கள் உணவுக்காக தவித்து கொண்டிருந்தார்கள். இறைவனிடம் முறையிட்டு அங்கே இருவருக்கும் 2 பீடங்களில் கிழக்கு முகமாகவும் வடக்கு முகத்திலேயும் ஒவ்வொரு படிக்காசு வைத்து, இதை கொண்டு அடியார்களினுடைய உணவுக்கு நீங்கள் கொடுத்து வர வேண்டும் என்று அசரீரி சொல்ல அதன்படி செய்து வருகிறார்கள். அப்பொழுது அந்த அப்பர் பெருமானினுடைய கை உழவார தொண்டிற்காக அது உடனடியாக மாற்று சரியாக இருந்ததாகவும், ஞானசம்பந்தர் மடத்திலே உணவு கொடுக்க தாமதமாயிற்று, காரணம் என்ன என்று கேட்கின்ற போது விறகு எடுப்பான் முதலியவர்கள் எல்லாம் அந்த காசு மாற்று குறைவாக இருப்பதினால் வாங்கி வருவதற்கு தாமதம் என்று சொல்கிறார்கள். அப்போதுதான் அவர் வாசித்திரவே காசு நல்குவீர் என்ற பதிகத்தை பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். அப்போது இந்த நிகழ்வு முடிந்த பிறகு அடுத்த நூற்றாண்டு கழித்து சுந்தரர் அந்த தலத்திற்கு வருகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இவங்க 2 பேருக்கும் நீ தமிழோடு இசை கேட்கும் இச்சையால்
காசு நித்தம் நல்கினீர் அடியேற்கும் அருளுதிரேல் என்று முன்னோர்களுக்கு அவர் தமிழ் மொழியின் மீது இருந்த பற்று இருந்ததின் காரணமாக காசு கொடுத்ததை நினைந்து தமக்கும் அது போல அருள வேண்டும் என்று கேட்கிறார். இப்படி தமிழ் மொழி பொருளாதாரத்தை கொடுப்பதாகவும் அருளாதாரத்தை கொடுப்பதாகவும் இறைவன் விரும்பி கேட்பதாகவும் இப்படி பல வகைகளில் இந்த தமிழ் மொழியானது உயர்வாக இருக்கிறது. இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பே சிவபெருமான் அந்த குடும்பம் சார்ந்த மொழிக்காக தான். ஆகையினால்தான் குடும்பத்துடன் இந்த தண்டமிழ் கூட்டுணும் வேட்கையாலெனில் இக்கொடிதமிழ் பெருமை யார் அறிவார் என்று நம்முடைய குமரகுருபரர் சாமிகள் போற்றுகின்றார். அந்த வகையில் சிவபெருமானும் அவனை சார்ந்திருக்கின்ற சமயமும் அந்த சமயத்தினுடைய சைவமும் தமிழும் தழைத்து நீ தோங்குக என்பது ஆதீனத்தினுடைய கொள்கையாகவும் மொழி கொள்கையாகவும் கொண்டு நாம் போற்றி வருகின்றோம்.